உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் கலைநேசன் அன்னக்குடி. அனைத்தும் அறிவோம் யூடியூப் சேனலுக்காக இனிய தமிழ் உறவுகளை கடந்த சில தினங்களாக அனைத்தும் அறிவோம் என்ற இந்த வலைதள பக்கத்தின் மூலமாக நான் மதங்களை பற்றியும் அதனுடைய போதனைகள், அதனுடைய நம்பிக்கைகள் பற்றியும் உரையாற்றிக் கொண்டு வருகிறேன். அதன் வழியில் நாம் இன்றைய தினம் உலகத்தின் மிகப்பெரிய மதமான, அதாவது சுமார் 240 கோடிக்கும் அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய கிறிஸ்துவ மதம் பற்றி, அதன் தோற்றம், தோற்றுவித்தவர், போதனைகள், அதனுடைய நம்பிக்கைகள் பற்றி நாம் இன்றைய தினம் சுருக்கமாக விளக்கிச் சொல்ல இருக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், உங்களிடத்தில் ஒரு கேள்வி. இந்த உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்கின்றன என்று தெரியுமா? இந்த உலகத்தில் வேர்ல்டு ரிலிஜன் டேட்டாபேஸ், உலக மத தரவு தளம் தருகின்ற கணக்கின்படி சுமார் 10,000 முதல் 20,000 மதங்கள் வரை இருப்பதாக சொல்லுகின்றது. அதன் அடுத்தபடியாக ஒரு உலக மத ஆராய்ச்சி நிறுவனம், PEW என்கின்ற மத ஆராய்ச்சி நிறுவனம் சுமார் 4,200 இருக்கலாம் என்று சொல்லுகிறது. அடுத்து என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா, அது என்ன சொல்லுகின்றது என்றால் சுமார் 3,000க்கும் மேற்பட்ட மதங்கள் இந்த உலகில் இருக்கலாம் என்று சொல்லுகிறது. இன்னொரு தரவு என்ன சொல்லுகின்றது என்றால், ரிலிஜன் என்பதனுடைய சரியான வரையறை இல்லாததன் காரணமாக இன்னும் எத்தனை மதங்கள் இந்த உலகத்தில் பின்பற்றப்படுகின்றன என்று நாம் வரிசைப்படுத்த இயலவில்லை என்று கூறுகின்றது. உங்களுக்கு தெரியும், மதம் என்பதனுடைய விளக்கம் தமிழில் மட்டுமே மிகச் சிறப்பாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. மதம் ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையில், நாம் இறைவன் மீது கொள்ளுகின்ற நம்பிக்கையினுடைய அடிப்படையில் இறைவன் அல்லது இறைவன்கள், அதாவது ஒருவரோ ஒன்றுக்கு மேற்பட்டவரையோ வழிபடுகின்ற சடங்குகள், வழிமுறைகள் குறித்த கோட்பாடுகளை கொண்டதுதான் சமயம் என்பது ஆகும். ரிலிஜன் என்று கூறுகின்றோம், மதம். தமிழில் திருவி கல்யாண சுந்தரனார் என்ன சொல்லுகிறார் என்றால், மதம் என்பது மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றாகும். சமயம், தமிழில் அதனை சமயம் என்ற வேறு ஒரு சொல்லாலும் சொல்லுவார்கள். சமயம் என்பதனுடைய வேர்ச்சொல் சமைத்தல். சமயம் சமைத்தல் என்ற வேர் சொல்லிலிருந்து உருவானது என்று திருவி கல்யாண சுந்தரனார் சொல்லுகின்றார். சமைத்தல், சமைத்தல் என்றால் என்ன? சமைத்தல் என்பது எதற்காக சமைக்க வேண்டும், ஏன் சமைக்க வேண்டும்? நாம் இறைச்சி உண்ணுகின்றோம், காய்கறிகளை உண்ணுகின்றோம், பழங்கள் உண்ணுகின்றோம். இதுபோல மனிதன் உண்ணாதது மிக குறைவு. நிறைய விதவிதமான உணவுகளை நாம் உண்ணுகின்றோம். ஆனால் பழங்களை அப்படியே உண்ண முடியும். ஆனால் இறைச்சி, காய்கறிகள் போன்றவற்றை நாம் அப்படியே அவ்வாறாக உண்ண முடியாது. நாம் அதற்கு பல வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். ஒன்று, அதனை நாம் வாயிலிட்டு அரைக்கின்ற வகையில், மெல்லுகின்ற வகையில் சிறிது சிறிதாக நறுக்க வேண்டும். இறைச்சி
போன்றவற்றை நாம் அடுப்பிலிட்டு சமைக்க வேண்டும். நன்றாக வேக வைக்க வேண்டும். அவ்வாறு வேக வைக்கப்பட்ட உணவை மட்டுமே நாம் செரிமானம் செய்ய முடியும். எல்லா உணவையும் நாம் அவ்வாறு ராவாக எடுத்து சாப்பிட முடியாது. அப்போ ஏன் சமைக்கிறோம் என்றால், அந்த உணவினை பக்குவப்படுத்தி நாம், அதாவது மனிதர்கள் உண்ணுகின்ற வகையில் அதனை பக்குவப்படுத்தி உண்பதால் அதனை நாம் சமைத்தல் என்கிறோம். சமைப்பது அதற்காகத்தான். அதுபோலவே சமயமும் ஒரு மனிதனை பண்பாடு உள்ள நல்ல மனிதனாக, இந்த சமுதாய சூழலுக்கு ஏற்ற ஒரு மனிதனாக, அன்பு செலுத்துவவனாக, ஒழுக்கமானவனாக, பண்புள்ளவனாக மாற்றக்கூடிய ஒன்று எதுவோ அதுதான் அதுதான் மதம். அதனால்தான் சமயம் மனிதனை பண்படுத்துவதற்கும் மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கும் மனிதனை அன்பு காட்டிடவும் செய்கின்ற ஒரு வழிமுறையாகும். இதுதான் மதம் என்று திருவி கல்யாண சுந்தரனார் தன்னுடைய நூலில் சொல்லுகின்றார். நாம் கிறிஸ்துவ மதத்தை பற்றி, கிறிஸ்துவ மதம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததால் இயேசுபிரானால் இந்த மதம் தோற்றுவிக்கப்பட்டது. ஆனால் கிமு 1800 வருடங்களுக்கு முன்னாலேயே ஆபிரகாம் என்பவரால் யூத மதம் தோற்றுவிக்கப்பட்டது. அந்த யூத மதத்திலிருந்து கிபு 2ஆம் நூற்றாண்டு முதல் சிறிது சிறிதாக பிளவு ஏற்பட்டு கிபி 4ஆம் நூற்றாண்டில் இந்த கிறிஸ்தவ மதம் முழுமையாக யூத மதத்திலிருந்து பிரிந்து விட்டதாக வரலாறு சொல்லுகிறது. இயேசு நாதர், இயேசு பிரான், ஜீசஸ் கிறிஸ்ட், அவர் ஜெருசலம் என்ற நகரத்தில் பிறந்து நாசரேத் என்னும் நகரத்தில் வளர்ந்தவர். அவர் பிறந்தது முதல் இல்லற வாழ்வில் 33 ஆண்டுகள் மிக சிறப்பானவராக, மிகச் சிறந்த வழிகளை பின்பற்றி வாழ்ந்தவர். அடிப்படையில் அவர் ஒரு ஆசிரியர், அது மட்டுமல்லாது ஒரு மருத்துவர், அடுத்து ஒரு மனநலம் காப்பவர், ஒரு குணப்படுத்துபவர், எதையும் குணப்படுத்துகின்ற திறன் பெற்றவராக இருந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர்களும் யூத மதத்தை சார்ந்தவர். அவர் அன்பை போதித்திருக்கின்றார் மக்களிடத்தில், யூதர்களிடத்தில். அவர் உள்ள நலத்தோடு உடல் நலத்தையும், ஒருவருக்கு வருகின்ற நோய்களை குணப்படுத்தும் வல்லமை மிக்கவராக இருந்திருக்கின்றார். அதனால்தான் இயேசுபிரான் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? அவருடைய போதனைகளில் மிக முக்கியமான, கிறிஸ்துவ போதனைகளில் மிக முக்கியமான, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவை யாரும் உருவாக்கவில்லை, அவர் தானே உருவானவர், இந்த உலகத்தை உருவாக்கியவர். இயேசு உருவாக்கப்பட்டவர் அல்ல, இயேசு உருவானவர். இந்த உலகத்தை உருவாக்கி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் காத்து ரட்சிக்கின்றவர் என்று நம்புகின்றனர். இயேசு பிரான் அவர்கள் முழுமையான இறைவனாகவும் முழுமையான மனிதனாகவும் வாழுகின்றார். அது மட்டுமல்லாது இயேசுவை மூன்றும் ஒன்றானவர் என்கின்றனர் என்ற பொருள்படுகின்றவர்கள் தி ட்ரினிட்டி ஆஃப் காட், ட்ரினிட்டி ஆஃப் காட் என்று அழைக்கின்றனர். எதனால் என்றால், இயேசு புனித தந்தையாகவும், இயேசு புனித மகனாகவும், இயேசுநாதர் புனித ஆவியாகவும் திகழ்கின்றார். அதனால் இயேசுவை கிறிஸ்துவர்கள் ட்ரினிட்டி ஆஃப் காட்,
இந்த மூன்றும் ஒன்றானவர் மகனாகவும் தந்தையாகவும் புனித ஆவியாகவும் ஹோலி ஸ்பிரிட்டாகவும் இருப்பதனால் இந்த மூன்றும் ஒன்றானவர் என்கின்ற பொருள் தருகின்ற வகையில் ஜீசஸ் வந்து தி ட்ரினிட்டி ஆஃப் காட் என்று அழைக்கப்படுகின்றார். கிறிஸ்துவ மதம் இயேசுவினுடைய பிறப்பு, இயேசுவினுடைய இறப்பு, அவரது போதனைகள் போன்றவற்றாய் அனைத்தும் அடங்கிய ஒரு மதமாகும். இவை அனைத்தும் அவர்களுடைய கிறிஸ்துவ மத புனித நூலாகிய பைபிள் என்கின்ற தமிழில் அதனை விவிலியம் என்றும் கூறுகின்றனர். அந்த மதத்தில் எடுத்து சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்தபடியாக நாம் கிறிஸ்துவ மதத்தினுடைய போதனைகள் பற்றி பார்க்கலாமா? முதல் போதனை சொன்ன ட்ரினிட்டி அப்படின்னா இயேசு அவர்கள் தந்தையாகவும் இருக்கின்றார், மகனாகவும் இருக்கின்றார், புனித ஆவியாகவும் இருக்கின்றார். அதனால் அவர் என்ன சொல்றாங்கன்னா ட்ரினிட்டி ஆஃப் காட் என்று இருக்கின்றனர். அடுத்து இரண்டாவது போதனை என்னன்னா, இயேசு அவர்கள் முழுமையான மனிதனாகவும் இருக்கின்றார், அதே நேரத்தில் முழுமையான இறைவனாகவும் இயேசு இருக்கின்றார் என்று நம்புகின்றனர் என்பது போதனையாகும். இயேசு அவர்கள் இறை தூதர் ஆவார். பார்க்கலாம், நபிகளையும் இறை தூதர் என்றுதான் அழைக்கின்றனர். அதே போல இயேசு அவர்களையும் இறை தூதர் என்றுதான் அழைக்கின்றனர். மதங்களில் வந்து ரெண்டு விதமான வழிபாடுகள் உள்ள மதம் இருக்கின்றது. ஒரு மதம் வந்து இறைவன் ஒருவரே என்று அழைக்கக்கூடியவர்கள் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு வேறு கடவுள் இல்லை, அல்லாவே கடவுள் அப்படி சொல்லுவார்கள். இவர்கள் அதே போல கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்களும் என்ன சொல்றாங்க, அதாவது இறைவன் வந்து இவர் மட்டும்தான், இயேசு மட்டும்தான், வேறு யாரும் இறைவனை வழிபடக்கூடாது, மற்றவர்கள்லாம் போலிகள் என்கின்றனர். அதை சொல்ற பின்னாடி உங்களுக்கு சொல்லி வர, மற்றவர்கள் போலியானவற்றை நம்பக்கூடாது என்று வலியுறுத்துகின்றனர். அதே மாதிரி புத்த மதத்தை சேர்ந்தவர்களும் புத்தரை மட்டும் வழிபடுவார்கள், அவர்கள் வேற யாரையும் வழிபட மாட்டார்கள். இதே அதுக்கடுத்து என்னன்னா, இது வந்து நான் மோனோ எத்திஸ்டிக் அப்படின்னு சொல்லுவேன், எத்திஸ்டிக். அடுத்து பால் எத்திஸ்டிக்னு சொல்லக்கூடியது பல கடவுள்களை வழிபடுபவது. அது யாருன்னா இந்து மதம். இந்து மதத்தில் வந்து நாம் என்ன முதல்ல வந்து காத்தலுக்கு ஒரு கடவுள் வச்சிருக்கோம், பிரம்மன். அடுத்து வந்து படைப்பதற்கு ஒரு கடவுள், அது பிரம்மன். அடுத்து வந்து காத்தலுக்கு ஒரு கடவுள். அடுத்து வந்து என்ன, அழித்தலுக்கு ஒரு கடவுள். மொத்தம் 3 கடவுள் நம்மகிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாம் வேற பலவற்றையும் வணங்குகிறோம். நாம் கிராம கோயில்களில் இருக்கின்ற குலதெய்வங்களை வணங்குகின்றோம், கிராம தெய்வங்களை வணங்குகின்றோம். அதுபோல இதுவிலும் நிறைய இந்து மதத்திலும் நிறைய உட்பிரிவுகள் இருக்கிறது. அதெல்லாம் சொல்ல தொடங்கினால் அது வந்து கொண்டே இருக்கும். கணக்கில் அடங்காத தெய்வங்கள் இருக்கின்றது. அதே மாதிரி இது வந்து என்ன, பல தெய்வ வழிபாடு. இதே மாதிரி பல தெய்வங்களை வளரக்கூடிய இதில் வந்து என்னென்னா சிலுவையை வணங்குவாங்க, அதே நேரத்தில் வந்து கன்னி மரியாதை வணங்குறாங்க. இருந்தாலும் அவருடைய அனைவருமே இயேசு தான் வந்து முதல் கடவுளாக பாவிக்கின்றனர். அதனால் இவர்கள் வந்து ஒரே கடவுளை வணங்கக்கூடிய மக்கள், பின்பற்றக்கூடிய மக்கள். அடுத்து லவ் அண்ட் ஃபர்கிவ்னஸ், அன்பு செலுத்துதல் வேண்டும், மன்னிக்கவும் வேண்டும். அதான் கிறிஸ்து சொல்வார், தன்னை அறைந்தவரை கொடுக்க வந்து அறைந்தால் இன்னொரு மறுகணத்தை காட்டுன்றோம்ல, அதுதான் அவர் சொல்றது. தன்னுடைய பகைவராக இருந்தாலும் அவர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும். நீ எந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறாயோ அதுபோலவே உன்னுடைய எதிரியையும் பகைவனும் நேசி என்பது அவருடைய போதனையாகும். இயேசு கிறிஸ்துவ மதத்தினுடைய போதனையாகும். அதுதான் அன்பு செலுத்து, மன்னிக்கவும் மன்னிக்கவும் வேண்டும் அப்படின்றாங்க. அடுத்து இவங்க என்ன செய்யறன்னா,
இறைவனுடைய ராஜ்யம் இருக்கிறது என்று நம்புகின்றனர். இயேசு கிறிஸ்துக்கு வந்து ராஜ்யம் இருக்கு, ஹெவனில் வந்து ராஜ்யம் இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் எல்லா மதங்களும் வந்து என்ன சொல்லுதுன்னா, அது இஸ்லாமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் அனைத்துமே சொல்லுகிறது. இப்போ நம்ம இந்து மதத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, சொர்க்கம் நரகம். நல்லது செய்தால் நீ சொர்க்கத்துக்கு போவ, நீ தீயதை செய்து கொண்டு இருந்தால் நரகத்துக்கு போவ. அதே நம்பிக்கை இஸ்லாம் மதத்திலும் இருக்கிறது, இந்த கிறிஸ்துவ மதத்திலும் இருக்கிறது. எல்லாத்தையும் அதே போது இவர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு இறைவனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ராஜ்யம் சொர்க்கமாக இருக்கலாம். அந்த சொர்க்கத்தில் வந்து இவர் வந்து இருப்பார், அவருடைய இயேசு வந்து தனி ராஜ்யம் அமைத்திருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுவையெல்லாம் வந்து என்னன்னா அவருடைய போதனைகள். அடுத்து அவருடைய நம்பிக்கைகள் என்னென்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கிறிஸ்துவ மதத்தினுடைய நம்பிக்கைகள். அவர் வந்து முதல் நம்பிக்கைன்னா பைபிள், அந்த வேர்டை வந்து புனிதமானது என்று நம்புகின்றனர். இயேசு இது வந்து பைபிள் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, இறப்பு, போதனைகள், அவருடைய சிலுவை ஏற்றம், அவருடைய வாழ்க்கை முறையை வந்து வாழ்க்கை வரலாறை சொல்லக்கூடியது தான் வந்து பைபிள். இதை வந்து என்னென்னா வேத காமகம், அடுத்து வந்து விவிலியம் என்று தமிழில் சொல்லுகின்றனர். அடுத்து இந்த இயேசு சொன்னது முக்கியமானது என்னன்னா, நம்பிக்கையில் ஞான ஸ்நானமும் வந்து கடைசி இரவு உணவு வந்து மிக முக்கியமானது. இயேசு வந்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக தன்னுடைய பின்பற்றாளர், தன்னுடைய ஃபாலோவர்களை, தன்னுடைய நம்பி வந்தவங்களை வச்சு என்ன செய்யறாரு, அனைவருக்கும் வந்து ஒரு விருந்து வந்து கொடுக்குறாரு. அது வியாழக்கிழமை இரவு வந்து கொடுக்குறாராம், 7 மணிக்கு ஏதோ. அதை வந்து என்ன சொல்றாங்கன்னா கடைசி இரவு விருந்து அப்படின்றாங்க. இரவு உணவு, கடைசி இரவு உணவு, அது லாஸ்ட் சப்பர். அது லாஸ்ட் சப்பர். இது கிறிஸ்துவ மதத்தில் கடைசி இரவு உணவும் அடுத்து ஞான ஸ்நானம் வந்து மிக புனிதமானது. அது ரெண்டும் வந்து மிக புனிதமானதாக அவர்கள் கருதுகின்றனர், கருதப்படுகிறது. அடுத்து இவர் என்ன சொல்றாங்கன்னா, எப்படி நம்புறான, கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள் அன்பு செலுத்துதல் மட்டுமல்லாது, இது 10 கட்டளைகளா வந்து சொல்றாங்க. 10 கட்டளைகள் நான் சொல்றேன். அவங்க வந்து இறைவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடத்தல் வேண்டும். இறைவனுடைய அடுத்து ஒழுக்கம் உள்ளவர்களாக, வாழ்க்கையில் மிக ஒழுக்கத்தை பின்பற்றுபவர்களாக இருக்க வேண்டும். கடவுளுடைய கட்டளைகளுக்கு வந்து அடிபணிந்து வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் என்கின்றனர். அவர்கள் தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய அனைவர் மீதும் அன்பு செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் என்னன்னா, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர், ஏற்ற வீட்டுக்காரர் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது ஒரு எதிர்பார்ப்பில்லாத அன்பினை செலுத்தக்கூடியவர்களாக இந்த கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றனர், நம்புகின்றனர். அடுத்தது இதில் வந்து நான் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்தவ மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை பின்பற்றி வாழ்கிறார்கள் அப்படி பார்க்கலாமா? அது என்னென்னு பார்ப்போம். ஒன்று வந்து இறை வழிபாடு, வர்ஷிப். தினந்தோறும் அவர்கள் கூட்டாக வழிபாடு நடத்துகின்றனர் அல்லது ஒன்றாக இணைந்து வழிபாடு செய்கின்றனர். தனித்தும் ஒன்றாக இணைந்தும் வழிபாடு செய்கின்றனர். அந்த நேரத்தில் வந்து அவர்கள் பிரார்த்திக்கின்றனர், பாடல்கள் பாடி பிரார்த்திக்கின்றனர். அடுத்து என்னன்னா, அடுத்து வந்து பைபிளை படிப்பது. இவர்கள் ஒவ்வொரு நாளும் இணைந்து அவர்களுடைய முக்கியமானது பைபிளை வந்து எதுக்காக படிக்கிறான்னா, அதனுடைய உண்மையான உள்ள அர்த்தத்தை, ஆழ்ந்த அர்த்தத்தை அறிந்து கொள்ளுகின்ற வகையில் தினந்தோறும் அவர்கள் பைபிள் படிக்கின்றனர். படிக்க வேண்டும், ஆனால் படித்தும் வாழ்கின்றனர். அடுத்து என்னன்னா, கூட்டுறவோடு வாழ்தல். அவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம், எல்லாரும் வந்து ஒரேதான் சர்ச்சுக்கு போயிடுவாங்க. சர்ச்சில் அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து தியானம் பண்ணுவாங்க, பாடல்கள் பாடுவாங்க, இறைவனை வணங்குவாங்க, அதையோடு சேர்ந்து சேவையும் செய்வாங்க.
சேவை என்பது இப்போ சொல்கிற அன்பு செலுத்து எப்படி நம்ம வெளிப்படுத்த முடியும்? இப்போ நான் சேவை செய்கிறேங்கன்னு சொல்கிற பத்தாது. அதனை அவர்கள் என்ன தினந்தோறும் அதனை ஒரு பயிற்சியாக பிறருக்கு சேவை செய்து அதன் மூலமாக தங்களுடைய அன்பினை வெளிப்படுத்துகின்றனர். அதுவே அவர்கள் என்ன சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்ப்போம், கிறிஸ்டியன் மிஷனரி தான் வந்து நிறைய மருத்துவமனைகள், பள்ளி கல்லூரிகள், இது மாதிரி நிறைய இது இருக்கும். இப்போ ஓல்டேஜ் ஹோமு, குழந்தைகளுக்கானது, அனாதைகளுக்கு, இப்படி நிறைய வந்து பண்ணியிருப்பாங்க. காரணம், அவங்க வந்து அன்பு செலுத்துவதை, அது ஒரு சேவையை, இது ஒரு நிறுவனமாக அமைத்து அதன் மூலமாக அவர்கள் தங்களுடைய அன்பினை மக்களுக்கு வெளிப்படுத்துகின்றனர். அதனுடைய நோக்கம் வந்து அதுதான். இதில் என்னென்ன பிரிவு இருக்குன்னா, ரோமன் கேத்தலிக் அப்படின்னு ஒன்று இருக்கு. அடுத்து ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச், இப்படி ஒன்று ஒரு பிரிவு இருக்கு. அடுத்து ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சஸ் இருக்கு, பெந்தகோஸ்டல் சர்ச்சஸ் இருக்கு, லுத்தரன் ஹோலி சர்ச் இருக்கு. இது மாதிரி அவர்களிடத்தில் வந்து நிறைய பிரிவுகள் இருக்கின்றன. அடுத்து கிறிஸ்துவ மதத்திற்கு இறைவன் சொன்னதாக சொல்லப்படுகின்ற 10 கட்டளைகள் இருக்கின்றன. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கிலீஷில் வந்து, ஆங்கிலத்தில் வந்து ஒரு படங்கள் நிறைய வந்திருக்கு. 10 கமாண்ட்மெண்ட்ஸ். 10 கமாண்ட்மெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய 10 கட்டளைகள். அது என்னென்னா, ஒன்று வந்து உண்மையான கடவுளை ஏற்று வாழுதல், போலி தெய்வங்களை ஒதுக்குதல். இவங்க சொல்கிறாங்க போலியான தெய்வங்கள் இருக்குது, அதை வந்து ஒதுக்கிடணும், அதை நம்பாமல் வந்து உண்மையான தெய்வங்களை மட்டும் வணங்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து 2 வந்து ஆண்டவனின் பெயரை வீணாக பயன்படுத்துதல் கூடாது. எல்லாத்துக்குமே இறைவன் தான், இறைவனை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து சொல்லுறேன், இது உண்மையானதை வந்து நீங்கள் இங்கே ஒவ்வொன்றும் புரிஞ்சுக்குங்க. நான் இதனுடைய தெளிவாக இன்னும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும்னால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் எதை சொல்லுங்கள். நான் வந்து மேலும் என்ன இன்னும் விளக்கமாக, ஏன்னா இதுக்கு மேலே விளக்கமாக வச்சுன்னா இன்னும் பல மணி நேரங்கள் வேணும். ஏன்னா தெரியும், அவ்வளவு மதங்கள் தொடர்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. நாம் முக்கியமாக முக்கியமானது என்னென்னா, ஒவ்வொரு மதமும் எதை போதிக்கின்றது, அந்த ஒரு மதத்தை பின்பற்றுகின்றவர்கள் எதனை நம்புகின்றனர், இது மட்டும்தான் சொல்லிக்குவார். அதற்கு தோற்றுவித்தவர். அது போன்ற முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இன்னும் ரொம்ப டீப்பாக உள்ளே போக நமக்கு இந்த நிறைய நேரம் செலவாகும். நீங்கள் இதை சொன்னீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்கிறதுக்கு போது நீங்கள் என்ன சொல்லுகின்றீங்களோ அந்த தலைப்பு பற்றி நாம் நல்ல நீண்ட நேரம் நாம் உரையாற்றலாம், பேசலாம். அதுக்கு நீங்கள் சொல்லுகின்ற கருத்துப்படி நான் என்ன சொல்லுகிறீங்களோ அதை நான் பின்பற்றி இது பண்ணிக்கிட்டேன். முதல்ல வந்து என்னென்னா, உண்மையான கடவுளை வந்து கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், போலிகளை புறந்தள்ள வேண்டும் சொல்கிறாரு. அடுத்து 2வது கட்டளை என்னென்னா, அனைத்திற்கும் வீணாக, ஒவ்வொன்றுக்கும் வீணாக இறைவனை பயன்படுத்துதல் கூடாது, இறைவனுடைய பெயரை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்றாங்க. அடுத்து கிறிஸ்தவர்கள் தனக்கு ஓய்வு நாள் கிடைக்கின்ற போது அதனை மிகச் சிறந்த ஒன்றாக, புனிதமான ஒன்றாக செலவிடுதல் வேண்டும், தூய நாளாக செலவிடுதல் வேண்டும், அதன் மிகச் சிறப்பாக பயனுள்ளதாக செலவிடுதல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அன்புள்ள தமிழ் உறவுகளே, இன்றைய நாம் கிறிஸ்தவ சமயம் குறித்து பார்த்தோம். அடுத்த வாரம் மற்றொரு சமயம் குறித்து பார்க்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது கலைநேசன் அன்னக்குடி. நன்றி.